ஹலோ ஆல், இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து ரெசிப்ட்ஸ். ஸோ ரெசிப்ட்ஸ் ஏன் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் சர்வே படிக்கும்போதும் நியூஸ் பேப்பர் படிக்கும்போதும் இந்த கேபிட்டல் ரெசிப்ட், ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்ற டேர்ம்ஸ் வந்து அடிக்கடி வந்து பேப்பரில் இல்லைனா எக்கனாமிக் சர்வேயில் வரும். ஸோ அதை பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வந்து உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெவன்யூ அண்ட் ரெசிப்ட்டுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெவன்யூ அப்படின்றது வந்து ரெசிப்ட்டுக்குள்ளே தான் வரும். ஸோ ரெவன்யூ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ரெவன்யூ அப்படின்றது என்னென்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கீழே நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணி எனக்கு ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட் வந்து எனக்கு தான் வரும். ஸோ நான் அதை வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. ஸோ அது வந்து ஒன் வே ட்ரான்சாக்ஷன். ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா நான் திருப்பி தர தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி வர விஷயங்கள் எல்லாமே ரெவன்யூ தான். எக்ஸாம்பிள், நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து இன்கம் வருது, இல்லைன்னா ஒரு ஷேர்லேருந்து எனக்கு ப்ராஃபிட் வருது, இது எல்லாமே வந்து எனக்கு ரெவன்யூவாக தான் வரும். ஸோ அதுதான் ரெவன்யூ. ஸோ ரெசிப்ட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு ரெவன்யூ வரும். நான் இங்கே வந்து இமேஜில் கொடுத்துருக்கிறது தான் ரெசிப்ட்டுக்குள்ளே ரெவன்யூ வரும். ஆனால் இந்த ரெவன்யூவை தவிர்த்தும் நிறைய விஷயங்கள் வந்து ரெசிப்ட்டுக்குள்ளே வரும். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எல்லா ரெவன்யூவுமே ரெசிப்ட் தான். ஆனால் எல்லா ரெசிப்ட்டுமே வந்து ரெவன்யூ கிடையாது. ஏன் வந்து எல்லா ரெசிப்ட்டுமே வந்துட்டு ரெவன்யூ கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவன்யூன்றது ஒன் வே ட்ரான்சாக்ஷன் சொல்லிட்டேன். அப்போது சில விஷயங்கள் வந்து டூ வே ட்ரான்சாக்ஷன் இருக்கும் இல்லையா. இப்போ வந்து நான் ஒரு லோன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லோன் அமௌண்ட்டை நான் வாங்கிட்டேன். ஸோ வாங்கிட்டதுக்கப்புறமா அந்த லோன் அமௌண்ட்டை நான் திருப்பி கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து அது என்னோடய ரெவன்யூ கிடையாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி டூ வே ட்ரான்சாக்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் வந்து ரெசிப்ட்டுக்குள்ளே வரும். ஸோ ஆஸ் பர் ஆர்டிக்கல் 112 and 202. ஸோ ஆர்டிக்கல் 112 and 202 அப்படின்றது என்னென்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். 112 அப்படின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கானது, 202 அப்படின்றது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கானது. இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பட்ஜெட் தான். ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை மற்ற எக்ஸ்பெண்டிச்சரோட டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கேபிட்டல் ரெசிப்ட், இன்னொன்று வந்து ரெவன்யூ ரெசிப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரெவன்யூ ரெசிப்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்றது, நான் ஆல்ரெடி ரெவன்யூன்னு சொன்னேன். ரெவன்யூ அப்படின்றது ஒன் வே ட்ரான்சாக்ஷன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம திருப்பி செலுத்த தேவையில்லை அப்படின்றது தான். ஸோ இங்கே அதான் சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் வந்து அதை திருப்பி செலுத்த தேவையில்லை. அந்த மாதிரி வர ரெசிப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரெவன்யூ ரெசிப்ட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இது வந்து டோட்டலாகவே ஒன் வே ட்ரான்சாக்ஷன். இதை வந்து நம்ம மூணாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் ரெவன்யூ அண்ட் நான் டேக்ஸ் ரெவன்யூ அண்ட் அதர் நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு வந்து 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. டேக்ஸ் ரெவன்யூனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவன்யூன்றது ஒன் வே ட்ரான்சாக்ஷன். ஸோ நம்மளுக்கு வந்து டேக்ஸ் அப்படின்றது வந்து இந்தியாவில் இருக்க எல்லா மனுஷங்களுமே வந்து ஒன்று டைரெக்டாகவோ இல்லை இன்டைரக்டாகவோ வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி டேக்ஸ் கலெக்ட் ஆகுது இல்லையா, இந்த டேக்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும். அதை தான் வந்து டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்ஸை கொடுத்துட்டோம், அந்த டேக்ஸை நமக்கு திருப்பி தரப்போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து இது ஒன் வே ட்ரான்சாக்ஷன். ஸோ இது வந்து ரெவன்யூ ரெசிப்ட்டுக்குள்ளே வரும். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிஸ். இந்த யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிஸ் அப்படின்றது எதுக்கு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலியம் க்ரூடுக்கு போடுவாங்க, ஹை ஸ்பீட் டீசலுக்கு போடுவாங்க, மோட்டார் ஸ்பிரிட்டு போடுவாங்க. மோட்டார் ஸ்பிரிட்டுன்னா என்னென்னா பெட்ரோல். ஸோ பெட்ரோலுக்கு போடுவாங்க. அதேமாரி ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல் அப்படின்றது வந்து இந்த ஏரோப்ளேன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல். ஸோ இதுக்கும் வந்து போடுவாங்க. அப்புறம் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து போடுவாங்க. ஸோ யூனியன் எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்றது வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி அப்படின்றது இப்போ எல்லாருமே வந்து நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் வந்து ஜிஎஸ்டி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஸோ இது வந்து இதுவும் வந்துட்டு உங்களுக்கு டேக்ஸ் ரெவன்யூக்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கஸ்டம் டியூட்டிஸ். இப்போ ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி இருக்குது. இவங்க வந்து ஒரு சில்க் சாரியை வந்து ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்க கம்பெனிக்கு மேலே ஒரு டேக்ஸ் போடுவாங்க. அதுதான் வந்து என்னென்னா கஸ்டம் டியூட்டிஸ். சரி, ஏற்றுமதி பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த டேக்ஸ் போடுவாங்களா அப்படின்னா இல்லை, இது இறக்குமதி பண்ணுறவங்களுக்கும் போடுவாங்க. அப்போ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் மேலே போடுற டேக்ஸ் தான் கஸ்டம் டியூட்டிஸ். நெக்ஸ்ட்டு வந்து கார்ப்பரேட் டேக்ஸ். இந்த கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு விதமான இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் வந்து இது இன்கம் டேக்ஸ்லேருந்து வேரி பண்ணி கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படின்றது ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டில் வரும். இப்போ நார்மலாக ஒரு இன்கம் டேக்ஸ் அப்படின்னு இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா ஒரு ஆண்டுக்கு வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சம்பளம் வாங்குகிறோம், ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி ஒரு சம்பளம் வாங்குகிறோன்னா இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் வந்துட்டுருக்கு. இல்லை நம்ம சின்ன அளவில் பிஸ்னஸ் பண்ணாலும் இந்தளவுக்கு இன்கம் டேக்ஸ் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த கார்ப்பரேட்டுக்கு கோடிக்கணக்கில் நம்மளுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் போகும். ஸோ அதனால தான் இதை கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ். ஸோ இந்த இன்கம் டேக்ஸுன்றது வந்து பர்சனல் இன்கம் டேக்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு மனுஷங்களும் வந்து பே பண்ணுறாங்க இல்லையா, அதை தான் வந்துட்டு நம்ம இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு வருஷமாக வந்துட்டு எனக்கு இவ்வளோ வருமானம் வந்திருக்கு, ஸோ அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து இன்கம் டேக்ஸ்க்குள்ளே சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா டாக்ஸஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து புதுச்சேரி அண்ட் டெல்லி இவங்களுக்கு வந்து லெஜிஸ்லேஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இவங்களை தவிர்த்து மற்ற இருக்க ஒரு 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே டேரெக்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அங்கே கலெக்ட் ஆகிற டாக்ஸஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஸோ அதனால் வந்து இந்த டாக்ஸஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரியும் வந்து டேக்ஸ் ரெவன்யூ ரெசிப்ட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ அதர் டேக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ் அப்படின்றது என்னென்னா, வெல்த் டேக்ஸ் நிறைய வந்து பணம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க. அப்புறமா வந்துட்டு நிறைய செக்யூரிட்டிஸ் ட்ரான்சாக்ஷன் மூலமாக உங்களுக்கு நிறைய அமௌண்ட் வருது அப்படின்னா, ஸோ எந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்தாலும் அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து இந்த டேக்ஸ் ரெவன்யூக்குள்ளே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நான் டேக்ஸ் ரெவன்யூ. இந்த நான் டேக்ஸ் ரெவன்யூவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து நம்ம வந்து யாருக்காச்சும் லோன் கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதிலேருந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து மாதமோ இல்லை வருஷமோ பே பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து வர அந்த சம் ஆஃப் அமௌண்ட் வந்து இந்த நான் டேக்ஸ் ரெவன்யூக்குள்ளே போயிடும். ஸோ அதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டிவைடண்ட் அண்ட் ப்ராஃபிட்ஸ். ஸோ டிவைடண்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு கம்பெனியில் நம்ம ஷேர் ஹோல்டராக இருக்கோம் அப்படின்னா அந்த ஷேர் ஹோல்டருக்கு அந்த கம்பெனியில் வர ப்ராஃபிட்டை டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம டிவைடண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராஃபிட் அப்படின்றது வந்து நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஒரு கம்பெனியை வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ அதுலேருந்து வர ப்ராஃபிட் எல்லாமே வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூவில் வந்துடும். ஸோ இதில் நம்ம வந்து அடிஷ்னலாக ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னா, ஆர்பிஐ பிரிண்ட் பண்ணுற கரன்சி நோட்ஸ். ஸோ ஆர்பிஐ வந்து கரன்சி நோட்ஸை பிரிண்ட் பண்ணிவிட்டு பாதி அமௌண்ட்டை வந்து சர்க்குலேஷனுக்காக விட்டுடும். பேலன்ஸ் இருக்கதை அவங்களே வச்சுப்பாங்க, ஆர்பிஐ கிட்டே இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டு சும்மா இருக்குது இல்லையா, ஸோ சும்மா இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் பேங்க்ஸும் இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம் அமௌண்ட்டை இந்த ஆர்பிஐ கிட்டே கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்போது வந்து இது சும்மா இருக்குது அப்படின்றப்போ இதை வந்து சர்க்குலேஷனில் விடவும் முடியாது. அந்த டைமில் சர்க்குலேஷன் விட்டால் இன்ஃப்ளேஷன் அதிகமாகலாம். ஸோ அப்போ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாரின் பாண்ட்ஸ்லேயோ இல்லைனா டொமஸ்டிக் பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வருது இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இது வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூக்குள்ளே போயிடும். ஸோ இதில் கரன்சியை பிரிண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து 1/7 வந்து இதுலேருந்து ரெக்கவரி ஆயிரும். பேலன்ஸ் இருக்க 6/7 இருக்கு இல்லையா, இதுதான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இந்த நான் டேக்ஸ் ரெவன்யூவில் போய் சேரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து அதர் நான் டேக்ஸ் ரெசிப்ட். இதில் வந்து ஃபிஸ்கல் சர்வீஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபிஸ்கல் சர்வீஸ் அப்படின்றதுல நம்மளுக்கு முதல் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா கரன்சி, காயின், மின்ட்.
ஸோ இந்த கரன்சி காயின் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் வந்துட்டு சர்க்குலேஷன் பண்ணும்போது வரக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்றது வந்து இந்த நான் டேக்ஸ் ரெசிப்ட்டுக்குள்ளே போகும். ஸோ இதில் காயினை அச்சிடுற அந்த அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டே இருக்குது. பட் அந்த கரன்சி நோட்ஸை அச்சிடுற அதிகாரம் வந்து ஆர்பிஐ கிட்டே இருக்குது. என்ன தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து காயினை வந்து அச்சிட்டாலும் அதை சர்க்குலேட் பண்ணுற ஃபுல் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா ஆர்பிஐ கிட்ட தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த காயினை வந்து அச்சிடுறதுக்காக மொத்தம் 4 பிளேசஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மும்பை அண்ட் ஹைதராபாத்தில் 2 இடம் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா சைஃபாபாத் அப்படின்னு சொல்லப்படுற இடம், அண்ட் செர்லப்பள்ளி அப்படின்ற ஒரு இடம். நெக்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேசில் வந்து நோய்டா அப்படின்ற பிளேஸில் வச்சுருக்காங்க. அண்ட் கொல்கட்டாவில் வந்து அலிப்பூர் அப்படின்ற ஏரியாவில் வந்துட்டு இந்த மின்ட் பண்ணுறதுக்கான இடத்த வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து தான் வந்து எல்லா காயினும் வந்து மின்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த காயினை வந்து மின்ட் பண்ணுறாங்க இல்லையா, இதுக்குன்னு ஒரு ஆக்ட் போட்டாங்க, காயினேஜ் ஆக்ட் அப்படின்ட்டு. இந்த ஆக்ட் வந்து 2011 இருக்குது. இதை வந்து டைமுக்கு டைம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு காயின் 5 rupees காயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 rupees காயினை வந்து அச்சிடுறதுக்கு ஒரு செலவு ஆகும் இல்லையா, அந்த மெட்டலை எடுத்துகிட்டு வந்து உடுக்கிறது, ஸோ அதுக்கு லேபர் கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு செலவாகும் இல்லையா. ஸோ அந்த செலவு வந்துட்டு ஒரு 1 rupee இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ. இப்போ ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது என்னென்னா இந்த 5 rupees அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுதான் ஃபேஸ் வேல்யூ. அப்போது இதோட ஒரிஜினல் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும், 4 rupees இருக்கும். ஸோ நம்ம வந்து செலவு பண்ணுறது வந்து 1 rupee செலவு பண்ணியிருப்போம். ஸோ ப்ராஃபிட் அப்படின்றது வந்து 4 rupees இருக்கும். ஸோ இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வரக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா செய்னியோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபிஸ்கல் சர்வீஸில் வந்து அதர் ஃபிஸ்கல் சர்வீசஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஐஎம்எஃப்க்கு இந்த எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி மூலமாக சில அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க. அதே மாதிரி ஐஎம்எஃப்லேருந்தும் வந்து சில அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். இப்படி ரிசீவ் ஆகிற அமௌண்ட் எல்லாமே வந்துட்டு இந்த நான் டேக்ஸ் ரெசிப்டில் போய் சேரும். சரி, இந்த எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டினா என்ன அப்படின்னா ஐஎம்எஃப்பில் ஒரு கண்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ட்ரிக்கு வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து ரொம்ப க்ரைசிஸில் இருக்குது அப்படின்றப்போ வந்துட்டு ஐஎம்எஃப் வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அந்த ஐஎம்எஃப்பில் இருக்க மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து சர்டின் அமௌண்ட்டை வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலமாக தான் வந்து இந்த ஃபிஸ்கல் சர்வீஸ் நடக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கும் ரிசீவ் ஆகும். ஸோ இதை தான் வந்துட்டு அதர் ஃபிஸ்கல் சர்வீசஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜென்ரல் சர்வீசஸ். ஸோ ஜென்ரல் சர்வீசஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து போலீஸ் கமிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கமிஷன் வழியாக வந்து க்ரியேட் ஆகிற ரெவன்யூஸ் எல்லாமே வந்து இந்த நான் டேக்ஸ் ரெசிப்ட்ஸில் போகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சோஷியல் சர்வீசஸ். இப்போ சோஷியல் சர்வீசஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், ஹெல்த், இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து நம்மளுக்கு ரெவன்யூ க்ரியேட் ஆகுது இல்லையா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கேருந்து ரெவன்யூ க்ரியேட் ஆகிறது, இது எல்லாமே வந்துட்டு ரெவன்யூ ரெசிப்ட்டுக்குள்ளே போகும். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் சர்வீசஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அக்ரிகல்ச்சருக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுலேருந்து நம்ம க்ரியேட் ஆகும் இல்லையா ரெவன்யூஸு. ஸோ அந்த மாதிரியான ரெவன்யூஸ் அண்ட் இரிகேஷன், ஃப்ளட் கண்ட்ரோல், எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூஸ் எல்லாமே வந்து இந்த எக்கனாமிக் சர்வீஸ்லேருந்து வரும். ஸோ இது எல்லாமே வந்து நான் டேக்ஸ் ரெசிப்ட்ஸில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம திருப்பி கொடுக்க தேவையில்லை. ஸோ அப்போ அது வந்து நம்மளுக்கு ரெவன்யூவாக தான் கலெக்ட் ஆகும். ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் மட்டும்தான் கொடுக்குமான்னா அப்படிலாம் இல்லை. ஸோ வெளியே இன்னொரு கண்ட்ரீஸ் தரலாம். ஸோ இந்த மாதிரி வர ரெவன்யூஸ் எல்லாமே வந்துட்டு நான் டேக்ஸ் ரெசிப்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் டேக்ஸ் ரெசிப்ட்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ். இப்போ இந்த யூனியன் டெரிட்டரின்னு நீங்கள் இருக்கும்போது நீங்கள் டெல்லியையும் அண்ட் புதுச்சேரியும் சேர்த்துக்கக்கூடாது. பிகாஸ் அவங்க லெஜிஸ்லேச்சர் இருக்குது. ஸோ இது இல்லாத யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு இல்லையா, லைக் லக்ஷதீப், அந்தமான் நிக்கோபார், இங்கெல்லாம் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். எப்படி ஜென்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம விற்று அதுலேருந்து கிடைக்கக்கூடிய டிம்பரை விற்றோ இல்லை அங்கே கிடைக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்
ப்ரொடியூஸை விற்றோ நம்மளுக்கெல்லாம் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ரெவன்யூ எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அது போகும். ஸோ அதுவும் வந்து நான் டேக்ஸ் ரெசிப்ட்ஸில் வந்து சேர்ந்துடும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.